ரேஷியோவில் மற்ற கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த லீஸ்ட் ஹோல் நம்பர் விச் when subtracted from both terms of the ratio 6:7 gives a ratio less than 16:21 is என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6:7 என்ற விகிதத்தில் இரு உறுப்புகளில் இருந்தும் கழிக்கப்படும் பொழுது 16:21 விகிதத்திற்கு குறைவான ஒரு விகிதத்தை தரும் மீச்சிறு முழு எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 2 நம்பரை கழிப்பு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து 6:7 அப்ப 6/7 இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு நம்பரை வந்து கழிக்க போறோம். கழிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 16:21 கிடைக்கும். இந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 21 6 minus x equal to 16 7 minus 6. இப்போ 6 126 minus 6x. Oh, 21x. அடுத்தது ஈக்குவல் டு 16 into 7 42 4 7 11 112. அடுத்த நம்பர் என்னது, இப்போ எக்ஸில் ஒரு பக்கம் நம்பரில் ஒரு 126 minus 112 21x இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ 21x minus 16x மைனஸ் பண்ணால் 4 1 7 14 இது எத்தனை வருது 5. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவை. வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வச்சுப்போம். மொழிங்கன்னு கேட்டு நம்ம குறைவான விகிதத்தை தரும் மீச்சிரும். ஆப்ஷன் இருந்து போலாம். ஆப்ஷன் வந்து 3 4 6. இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்ஷன் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு வந்த ஆன்சர் வந்து என்னது 14 5 எத்தனை டைம் ஸோ எத்தனை 10 4 40 2.8. அப்போ என்ன எடுத்துக்கலாம்,
ஏன்னு எடுக்குது. அதாவது எப்பவுமே நியரபுளாக இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லீஸ்ட் நம்பர் வந்து ஒரு அதனால தான் 2.8 எடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த ஆன்சர் வராது, இதை விட கம்மியாக தான் வந்துடும். அதனால தான் இந்த விட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, குறைவான ஒரு விகிதத்தை தரும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அது 2.8 எடுக்கும்போது தான் வரும். 6 - 6 ஏன்னா ஒரு நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ் பண்ணும்போது என்ன டைம்ஸ் கிடைக்குமா, 16:21 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மைனஸ் பண்ணுறேன். ரெண்டுக்குமே ஒரே நம்பர் தான் மைனஸ். மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 16:21 கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு வேல்யூ என்ன கிடைக்குது, 2.8 கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் என்னது தெரியுதா? இதுவும் அதே மாதிரி தான், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதி நான் ஐடென்டி கொஸ்டின் எழுதிட்டே இருக்கேன். Find the number that must be subtracted from each term of the ratio 27:40 to make it 7:15. 27 to 43. நம்மளுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸில் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். 405 minus 301 15x minus 7x equal to 8x minus பண்ணா 4 0 1. அப்போ x equal to 104 divided by 8 அடிச்சா 1, இது 124 3. இப்போ x equal to என்னது 30. த்ரீ டாபிக் டெஸ்ட் எழுதுறீங்களா இல்லை 5 டாபிக் எழுதுறீங்க? ஏன்னா இன்னைக்கு இன்னொரு டாபிக் முடிச்சிடலாம். ஏன்னா அது சின்ன டாபிக் தான், 8. இல்லை அவ்வளோ பொருளாக வேணும். நாளைக்கு நாளை கழிச்சு பார்க்கறது வேணாம், இன்னைக்கு பார்க்குற வரைக்கும் பார்க்கல. சரி கவனிச்சுக்கோங்க. இன் ஏ ஸ்கூல் தேர் ஆர் 800 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 25 டீச்சர்ஸ். இஃப் தி ஸ்டூடெண்ட் இஸ் increased to 960, how many more teachers should be appointed to maintain the student teacher ratio? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காம ஒரு ஸ்கூலில், இதில் 25 ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 25 ஸ்டாஃப் இருக்கு. இப்போ திடீர்னு ஸ்கூலில் வந்து அட்மிஷன் ஆகி எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 960 மெம்பர்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளோட டீச்சர்ஸ் ரேஷியோவும் ஸ்டாஃப் இது ஸ்டூடெண்ட் ரேஷியோவும் டீச்சர்ஸ் ரேஷியோவும் மிக்ஸ் ஆகுறது வந்து என்ன சொல்லணும்னா கம்மியாகக்கூடாது. அதாவது விகிதம் மாறாமல் இருக்கும், அதே ரேஷியோவில் இருக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன். அப்படி ஒன்று செய்யலாம். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எதுனா, அந்த 160க்கு என்ன போட்டுடலாம், இந்த 25 போட்டிங்கன்னா இப்போ எத்தனை வரும், தென் பாரு
5 போட்டால் 10னா சாரி இந்த 800க்கு வச்சு இந்த 25 போடுவோமா? இப்போ என்ன வரும்? இப்போ 25 போட்டிங்கன்னா 1 3 550னா 32. இப்போ எத்தனை? 32 வருதா? இந்த இதுக்கு என்ன பண்ணணும்னா 960க்கு 32 போட்டாலும் செய்ய முடியாதுன்னா எத்தனை பேருன்னு வரும். அதுக்கு பேர் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 160க்கு போட போகிறேன் இந்த 32. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணணும்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர என்ன கேட்கல, இன்னும் எத்தனை பேர் தேவைப்படுவாங்கன்னு கேட்கல. அவங்களுக்கு என்னன்னா மொத்தம் எத்தனை பேருன்னு சொல்லி கேட்கல. அவங்க என்னன்னா இன்னும் எத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த ரேஷியோ மாறாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால அந்த 160 எடுத்து செய்யணும், இல்லைன்னா 960 எடுத்து செய்யணும். 960 எடுத்து செஞ்சாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இது அடுத்தது வச்சாலும் இதை வச்சு செஞ்சாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இதுனா கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 1 இது எத்தனை டைம் வரும்னா 5 டைம் வரும். அப்போ எத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணணும்? 5 மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். இதுனா அடிக்கும் போது எத்தனை வந்துருக்குன்னா 30 வரும். ஓகேவா? அப்போ 30னா எதுலேருந்து மைனஸ் பண்ணணும்? 25 ஸ்டாஃப்லேருந்து 30 ஸ்டாஃப் வந்து தேவைப்படுவாங்க. அப்போ இன்னும் எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? 5 பேர் வந்து தேவைப்படுவாங்க. ஃபஸ்ட்டாக சொல்கிறேன், நம்மளுக்கு 800 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு 25 ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க. அப்போ ஒரு ஸ்டாஃப் எத்தனை பேரை பார்த்துக்கிறாங்கன்னு தெரியும் ஒரு கிளாஸில். இப்போ எத்தனை 1 இதை அடிச்சிங்கன்னா 32 வரும். அப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து எத்தனை பேரை பார்த்துக்கிறாங்க? 32 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிறாங்க. இப்போ இதே ரேஷியோ தான் அதையும் கண்டுபிடிக்கணும். அதனால் நம்மளுக்கு 32ஆல் தான் டிவைட் பண்ணணும், அதுவும் மாற்ற முடியாது. ஆனால் இங்கே என்ன போடணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அவங்க எத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணணும், அங்கே வந்து ரேஷியோ மாறாதுன்னு கேட்டிருக்கு. ஸோ அதனால் நான் 160 எடுத்துக்கிறேன். இல்லை எனக்கு வந்து என்னன்னா எத்தனை பேர் தேவைப்படுவாங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா, மொத்தம் எத்தனை பேர் தேவைப்படுவாங்கன்னு கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்போம்? 960 போட்டிருப்போம். அப்போ இப்போ போட்டிங்கன்னா இங்கே எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? 5. இன்னும் 5 ஸ்டாஃப் வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது தான் இந்த ரேஷியோ மாறாமல் இருக்கு. ஏன்னா இங்கே பாருங்க, இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் தான் நியமிக்கப்பட வேண்டும் கேட்டிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளஸ் என்னங்க டாபிக் முடியும். Ramesh and Meena debate sum of rupees 25,000. இந்த ரேஷியோ 3:2 என்ன சொல்லியிருக்காங்க? அமௌண்ட் வந்து 25,000 3:2 பிரிச்சுக்கிறாங்க. யாரு? ரமேஷும் மீனாவும். பிரேக் உங்களுக்கு 2. ஓகேவா? 25,000 பிரிச்ச இவருக்கு எத்தனை போகிறோம், அவருக்கு எத்தனை வரும்பா? ஒரு 3:2 ரேஷியோவில் பிரிச்சா இவருக்கு எத்தனை வரும், அவருக்கு எத்தனை வரும்? இவருக்கு எத்தனை? 15,000, இவருக்கு 10,000. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ 25,000 பிரிச்சாச்சு. அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் 5,000 இஸ் ஆடட் டு ஈச் ஷேர். 2 பேர்த்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? 5,000 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க.
இவருக்கு என்னது 15,000 ஆயிடுச்சு. ஓகேவா? சொல்றது புரியுது? 2 இதுலேயும் அப்ளை பண்ணுறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? வாட் இஸ் தி நியூ ரேஷியோ மீனா அண்ட் ரமேஷ்? இந்த இடத்துல தான் மாற்றி போட்டுருந்தாங்க. மீனா அண்ட் ரமேஷ்னு மாற்றி எழுதிட்டு தான் தெரியும். ஓகேவா? இப்போ இவங்களுக்கு எத்தனை 15,000 இவங்களுக்கு சார் இவருக்கு எத்தனை 20,000. அப்போ 3 0 கேன்சல். 3 எத்தனை 4. இப்போ 3:2 2 பேருக்கும் அமௌண்ட் எப்படி பிரிக்கிறோம்? 25,000 மொத்த ரேஷியோ எத்தனை 5 ஆகும். இது 2 ஆட் பண்ண எத்தனை 5. 5 அடிச்சா 5,000. அப்போ 3 × 5 15,000. 2 × 5 10,000. புரியல. ரமேஷும் மீனாவும் 25,000 3:2 பிரித்து கொண்டனர். அதன் பிறகு ஒவ்வொருவரும் தன் பங்கில் 5,000 முதலீடு செய்கின்றனர். 5,000 அவங்களோட அக்கௌண்ட்ல முதலீடு செய்யறாங்க. ஓகேவா? அவங்க 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலீடு செய்யறாங்க. அவங்க 2 பேரும் அதில் அப்ளை பண்றாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேற இதில் போய் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. முதலீடு பண்றாங்கன்னா அது மேல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு தான். ஆமா, இன்வெஸ்ட் பண்றாங்க. தன்னோட இதில் தான் அப்ளை பண்றாங்க, முதலீடு பண்றாங்க. பங்குல இருந்துன்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா தான் நீங்க ஒவ்வொருவரும் தன் பங்கில், தன்னோட பங்குல, என்னோட அக்கௌண்ட்ல இருந்தா தவிர தன் பங்கிலிருந்து எடுத்து அப்படின்னு சொல்லலை. நீங்க சொல்றதுக்கு என்ன சொல்லிருக்கோங்க? தன் பங்கிலிருந்து எடுத்து 5,000 முதலீடு செய்யறாங்கன்னு சொல்லியிருந்தாதான் இந்த இதுல இருந்து எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். ஓகேவா? அவங்க இதுல இருந்து எடுத்துன்னு சொல்லவே இல்லை. நீங்களா இப்படி எடுக்க முடியும்? அவங்க முதலீடு பண்ணியிருந்தானே சொல்லியிருக்காங்க. அது எதுல முதலீடு பண்ணீங்கன்னு சொன்னாங்களா? நீங்க சொன்னாம நீங்க எப்படி இதுல சொல்ல முடியும்? ஓகேவா? இதுல இருந்து எடுத்துன்னு சொன்னீங்கன்னா யூஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க எடுக்க முடியும். இல்லைன்னா எடுக்க முடியும். ஆனா அது இங்கிலீஷ்ல கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தமிழ்லையாவது அந்த முதலீடுன்னு சொல்றதுனால உங்களுக்கு அப்படி தோணுது. இங்கிலீஷ்ல வார்த்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கு. இட்ஸ் ஆர்டர் டு ஈச் ஆஃப் தேர் ஷேர்ஸ். அவங்க ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லி, ஆட் பண்ண சொல்லி. இந்த மாதிரி தமிழ்ல கொஞ்சம் டிரான்ஸ்லேட்ல மிஸ்டேக் இருக்கும். அதாவது டிரான்ஸ்லேட்ல புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல பார்த்து அடுத்த கொஸ்டின். இந்த மந்த்லி சேலரி ஆஃப் ஏபிசி இன் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் 2:3:5. 3 is monthly salary is 1,200 more than that of A. Then B is annual salary. என்ன சொல்லியிருக்காங்க? 3 பேரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 2:3:5. ஏபிசி 3 பேர். சியோட மாத சம்பளம் வந்து ஏவோட சம்பளத்தை விட எவ்வளோ அதிகம்? 1,200 வந்து அதிகமாக இருக்கு. சியோட சம்பளம் ஏவோட சம்பளத்தை விட. அப்போ பியின் ஆண்டு வருமானம் கேட்குறாங்க. எப்படிப்பா செய்யுது? உங்களுக்கு எல்லாத்துக்கும் இடையில என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்குன்னு ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சியோட சம்பளம் வந்து 5x, ஏவோட சம்பளம் வந்து 2x. இந்த டிஃபரன்ஸ் தான் என்னது? 1,200. ஸோ இப்போ 3x ஈக்குவல் என்னது? 1,200. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 3x என்ன தெரியும்? பின்னு தெரியும். ஓகேவா? இப்போ 3x என்னது? பி கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்று ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் நினைக்கிறேன். இதுதான் ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆண்டு சம்பளம். ஓகேவா? ஆன்வல் சேலரி கேட்டிருக்காங்க. இது என்னது? மாத சம்பளம். ஓகேவா? அப்போ ஆன்வல் சேலரின்னா எவ்வளோ வரும்? இன்ட்டு 12 × 1,200 என்ன வரும்? 14,400. புரிஞ்சுங்களா?
எதுக்கு சார் டிவைட் பண்ணும்? 3x தான் நம்மளுக்கு பின்னு தெரியுமே. இந்த டிஃபரன்ஸ் தான் 1200. என்ன பண்ணியிருக்கேன்னா, a மைனஸ் a ஈக்குவல் டு என்னன்னா 1200 சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க கொஷின்ல. அதனால அப்படி எடுத்துட்டேன். இவங்களோட ரேஷியோவை எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். 5x இவரு 2x. இப்போ அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது? 1600 கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3xோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்கன்னா 3x தான் கண்டுபிடிக்க சொல்லிடு. அதாவது பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். பியோட ஆண்டு சம்பளம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மாத சம்பளம் கண்டுபிடிச்சா தான் ஆண்டு வருமானம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பியோட வேல்யூ என்னது 3x ஈக்குவல் டு என்னது 1200. அப்போ ஆன்வல் சென்ட்ரி கேட்கும்போது என்ன பண்ணிடலாம்? 8 எடுத்து 12 மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 14,400 வந்துடுச்சு. கோல்டு இஸ் 19 times as heavy as வாட்டர். வாட்டரை விட கோல்டு வந்து என்னது 19 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்காமா, கனமாக இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி 9 times ஆஃப் காப்பர் வந்து 9 times heavy as வாட்டர். காப்பர் வந்து எத்தனை? 9 மடங்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இன் வாட் ரேஷியோ ஷுட் திஸ் வி மிக்ஸ்டு டு கெட் அன் அலாய் 15 times heavy as வாட்டர். அதாவது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து 15 மடங்கு வாட்டரோட பெருசாக இருக்கணுமாமா. அதுக்கு என்ன பண்ணுமா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டுட்டா. கோல்டு வந்து எத்தனை? 19. காப்பர் வந்து எத்தனை? 9. ஓகே, எனக்கு என்ன கிடைக்கணும்? மிக்ஸ் பண்ணால் 15 வரணும். ஓகேவா? எதை? கோல்டையும் காப்பரை. அப்படிங்க எப்படிப்பா செய்யலாம்? இந்த மட்டும் கவனிச்சுக்கோங்க. இது வந்து ஷார்ட்கட் மெத்தட் ஃபஸ்ட்டு போடுறது. ஓகேவா? எது ஈஸியாக இருக்குன்னு பாருங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்னப்பா வரும்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா அப்போ 6:3 அவ்வளோதான். ஓகே, இதை வந்து நான் என்ன சமயம் பண்ணேன். இது வந்துன்னா அல்காரிதம் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து என்னன்னா இதை மைனஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிட்டோம், இதை மைனஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கேட்டாங்கன்னா ரெண்டையும் கொடுத்து மிக்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மெத்தடில் செய்யணும். ஓகேவா? எனக்கு வந்து ஒரிஜினல் மெத்தட் தான் சொல்லித்தரணும்னா அதே சொல்லித்தரங்க. இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது மைனஸ் பண்ணி எழுதிருக்கேன். 19ல் 15 போச்சுன்னா எத்தனை? 4. ஓகேவா? 15ல் 9 போச்சுன்னா எது பெருசு எது சிறுசுலாம் பார்க்கத்தோட மைனஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? எது பெருசோ அதில் இருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 19ல் 15 போச்சுன்னா எத்தனை? 4. 15ல் 9 போச்சுன்னா எத்தனை? 6. அந்த எழுதும் போது இப்படி எழுதணும், இது எழுதும் போது இப்படி எழுதணும். இந்த மட்டும் நான் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி எழுதிடக்கூடாது, இப்படி எழுதணும். அதுக்கு தான் டேரக்ஷனே அப்படி போட்டுருங்க. ஓகேவா? இது எழுதிட்டு அப்படியே ரேஷியோ மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதுனா ஆன்சர் வந்து. இல்லை இது வந்து கஷ்டமாக இருக்குன்னா கவனிச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா கோல்டு வந்து எத்தனை? 19. ஓகேவா? காப்பர் வந்து எத்தனை? 9. இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்? மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? மிக்ஸ் பண்ணால் சி கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து இதில் என்னன்னா உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 19G 9C ஈக்குவல் டு 15G 15C. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் அதெல்லாம் ஒரு பக்கம் மாற்றி மாற்றி எழுதி. இப்போ என்ன வரும்? இந்த பக்கம் 4G, இங்கே என்ன வரும்? 6C. நம்மளுக்கு என்னது? G/C தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால 6/4. ஸோ 3 ஸ்டெப். இது எவ்வளவு பெருசாக எழுதணுங்கிறத விட இதுவே 4 ஸ்டெப் வருதான். இதுனா பார்த்தீங்கன்னா நம்பர் எழுதுனால ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நான் GCங்கிறது எதுக்கு போட்டிருக்கேன்? இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அங்கே போனால் நான் அதை கூட போட மாட்டேன். அப்படியே மைனஸ் பண்ணி எழுதிட்டு வேகமாக செஞ்சிடுவேன். நீ மைண்ட்லேயே கூட செஞ்சுட்டு போயிடலாம். எது ஈஸியாக இருக்கோ அதை சால்வ் பண்ணிப்போம்.
இல்லை ரெண்டுமே வேணாலும் எழுதிச்சு மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க, அவ்வளோதான்ப்பா. மைனஸ் பண்ணி எழுதிட்டு ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது எப்போ செய்யணும் கவனிச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், ஒரே இது வந்து இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இன்னொரு என்ன கேட்டிருப்பாங்க, மிக்ஸ் பண்ணி கேட்டு சரி. அடுத்தது ஒரே நிமிஷம். இதை கண்டுபிடி. 04 2.88 என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 2.52. இப்போ இதையும் மைனஸ் பண்ணணும். இப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும், 2.52லேருந்து 3.04. இப்போ 12னா 8, 4னா 48, 0.48. அதே மாதிரி 2.88லேருந்து 2.52 மைனஸ் பண்ணால் 6, இப்போ 0.36. இது என்ன பண்ணுவோம், ரேஷியோவில் இருக்கா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரேஷியோவில் இருக்கும்போது இது கோழி நம்பராக கூட மாற்றிப்பேன். இப்போ இது 36:48. ஓகே, அப்போ எப்படி போட்டுக்கலாம், 12ஆல் போடலாமா, 12ஆல் போட்டால் என்ன வரும், 3, இது 4. இது 0 இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று தான். அதை நீங்கள் என்னென்னா 100ஆல் டிவைட் பண்ணுறவங்க 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க ரெண்டையும். அப்போ எனக்கு என்னன்னா 36:48 வந்துடும். 100ஆல் மல்டிப்ளை, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம், ஒன்றை மட்டும் பண்ண முடியாது. அப்போ இது என்னென்னா ஹோல் நம்பராக மாறிடுச்சு. இப்போ 12ஆல் பண்ணும்போது எனக்கு என்ன நம்பராக மாறிடுச்சு, 3:4 வந்து. என்ன சொல்லியிருக்காங்க, ராகுல் wanted to find the height of a tree is in his garden. He checked the ratio of his height to his shadow length வந்து கொடுத்துருக்காங்க. It was 4:1. He measured the shadow of the tree. It was 50 feet. What was the height of tree அப்படின்னு கேட்டிருக்கு. ஒரு ராகுல் வந்து தனது தோட்டத்தில் ஒரு மரத்தின் உயரத்தை வந்து அறிய விரும்புகிறார். ஓகேவா, அப்போது அவர் தனது உயரத்தையும் நிழலின் நீளத்தையும் அளந்து 4:1 என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார். தன்னோட உயரத்திலிருந்து என்னது நிழல் வந்து எவ்வளோ இருக்கு, 4:1 ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். அதே மாதிரி தான் அப்போ மரத்துக்கு இருக்கும். அப்போ பின் மரத்தின் நிழலின் நீளம் வந்து 15 அடின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தார். ஓகேவா, அப்போ இது வந்து எத்தனை இருக்கும், 16. இங்கே பாருங்களேன், என்ன பண்ணுறாரு, அந்த பையன் பேர் ராகுல். ராகுலோட ஹைட்டோட ரேஷியோ தான் என்னதுன்னா 4:1. ஓகேவா, இதில் ராகுலோட ஹைட் வந்து 4ல் இருக்குன்னா, நிழல் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா 1 தான், ஏன்னா குட்டியாக தான் விழும். ஓகேவா, நம்மளை விட நிழல் ஹைட்டாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்கு, அதை 4:1 ரேஷியோவில் வந்துருக்கு. ஓகேவா, இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மரத்தோட நிழலின் நீளம் வந்து 15 அடி. ஓகேவா, அப்போ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதே எப்படி எடுத்திருக்காரு, தனது உயரம் வந்து 4 பங்குனா அதில் 1 தான் என்னது, அதாவது இவர் 1 இருக்கும்போது இவர் 4 இருக்காரு. ஓகேவா, 4 மடங்காக இருக்கார். அப்போ இவர் வந்து 15 அடியாக இருக்காருன்னா இதை விட 4 மடங்கு தான் இது இருக்கும். அப்போ 40, இது எத்தனை வரும், 60. ஏன்னா 4 × 15 அவ்வளோதான்.
1 மடங்கு 15னா 4 மடங்கு பார்க்கும்போது கொஷின் ரொம்ப பெருசா இருக்கும். ஆன்சர்லாம் ஈஸியா தான் இருக்கும். சரி. இது கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, இதை ஹோம்ஒர்க் எழுதிக்கீங்களா? குறைஞ்சோம் தமிழ் மிஸ். இங்கிலீஷ் அப்படியே எழுதிக்கோங்க, தமிழ்ல மட்டும் நான் சொல்றேன். ஜோ என்ன சொல்லியிருக்காங்கப்பா? 1570 வந்து ஏபிசின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருக்காங்க. பி பெறுவதில் 3/2 வந்து ஏ பெற்றிருக்காரு. அதாவது பி பெறுவதில் 2/3 வந்து ஏயும், சி பெறுவதில் ஏயும், ஏ பெறுவதில் 4/1 வந்து பியும் பெறாருன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, இதை வச்சு என்னப்பா பண்ணணும்? இப்போ ஏ/பி கண்டுபிடிக்கலாம்ல. அதாவது ஏ/பி எப்படி கண்டுபிடிக்கலாம்? பி எந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், இதுல இருந்து என்ன பண்றேன்னா பி எந்த பக்கம் கொண்டு வரேன். இப்போ ஏ எங்கிட்டு இப்போ அந்த 3 எங்க போகும்? மேலே போகுமா? இப்போ 3/2 வருமா? அடுத்தது இது பாருங்க, இது எப்படி இருக்கும்? பிசியா மாத்துறேன், இந்த சியை கீழே கொண்டு வரேன். அதாவது B/C. இப்போ 4/1 செக் பண்ணி சொல்றேன். 3:2 இது என்னது? 4:1. நம்மளுக்கு A/B கிடைச்சிருச்சு. என்னது? 3:2. B/C வந்து என்னது? 1:4. இப்போ ஏபிசி கண்டுபிடிங்க. அப்போ என்ன வரும்? 3, 2, 2, 1, 4. இது என்னது? 1. அதான் நினைக்கிறேன். 4, 1. எத்தனை? 8. இது 2. இது எத்தனை? 3. என்னவா? 6, 8. எனக்கு 1680. இதோட ஆன்சர் சொல்றேன். நான் என்ன கண்டுபிடிக்கல. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? பியின் பங்கு தானே கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை ரேஷியோவை 1870 வந்து என்ன தெரிஞ்சிருச்சு? 3:2:8 பிரிச்சிருக்காங்க. அப்போ மொத்த பங்கு எத்தனை? 13. 1870 1 56. 4:1.
ஸோ எழுதமாக மாற்றணும். இந்த பக்கம் திருப்பி எழுதமாக மாற்றணும். என்னது 4:1. இப்போ 4 1 இங்கே வரும் 4. எத்தனை 12 8 இது 2 12 8 2. அப்போ என்ன வருது? இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்? A:B:C தெரிஞ்சிச்சு. டோட்டல் பங்கு 1870. இப்போ 20 22 22னா 2 அடிச்சு எத்தனை வரும்? 11 இது 9 3 10 330 9 8 தான் 1 11 1 88 5 55 85 அப்படி தானே? இப்போ 18 85 40 4 16 64 68 68 minute. One by four of them. 1/4. 4 போட்டாங்க. report. 4. இப்படி பண்ணு. இங்கே போக உடனே stop money. One, it's in row. You tell it all. You're all in daily. A equal to இங்கே 3/2 இதுதான் மாற்றிடுங்க. ஏன்னா ஏ தான் வந்து கெட் பண்ணியிருக்கு 2/3 ஆஃப் என்னது இன்ட்டு பி. அதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா ஆன்சர் மேம். இது கஷ்டமா இருக்கா மேம்? இல்லை ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக செய்கிறது. நான் ஒரே ஒரு நம்பர் இங்கிட்டு திருப்பி எழுதும்போது மாற்றிங்க. நான் அதனால தப்பு வந்துச்சு. இல்லைன்னா அதுவும் வராது. அப்படி இது இல்லை எல்சிஎம் பார்த்து எல்சிஎம் பார்த்துடுங்க. ஆமாம் ஆமாம் பிஹெச் 1/4 ஆஃப் சி. என்ன பண்ணியிருக்கணும்? டோட்டல் ரேஷியோவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 22 கிடைக்குது. அதாவது 22x கிடைக்குது. அந்த 22x வந்து என்னது? 1870. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 22x வந்து 1870. எக்ஸ் ஈக்குவல் டு 1870 டிவைடட் பை 22 அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்குது? 85. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு 85 தெரிஞ்சிச்சு. அப்போ
நம்மளுக்கு என்ன தேவை? பி தானே தேவை. அப்போ பியோட வேல்யூவில் அப்ளை பண்ணணும். இப்போ 8 × 85 68. அடுத்த கொஸ்டின் நான் சொல்கிறேன். நம்மளுக்கான பியோட பங்கு தானே கேட்டு அது ஃபுல்லாகவே கண்டுபிடிக்கல. பியின் பங்கு கண்டுபிடிக்கணும்னா பியில் அப்ளை பண்ணிட்டோம். ஆனால் பியோட வேல்யூவில் அப்ளை பண்ணுவோங்களே. அதாவது இது எவ்வளோ கிடச்சிருக்கு? 680. அது மாதிரி எல்லாத்தையுமே கண்டுபிடி. ஒரு 3ஓட வேல்யூவும் கண்டுபிடி. இந்த 85 வச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னம்மா எத்தனைம்மா? ஓ அப்படி சரிங்க. ஆப்ஷன் செக் பண்ணிட்டு போகிறோம். பியோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணணும். அதை ஏ கண்டுபிடிக்கணும், சி கண்டுபிடி. ஒரு யங்ஸ்டர் ஏன்னா இதுக்கு மட்டும் கேப் போட்டுருங்க. நான் ஆன்சர் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. இது மட்டும் இது நம்ம ஒரே செக் பண்ணிட்டேன். இதை மட்டும் நீ எழுதிக்கோங்க, நான் சொல்றேன். அது கொஞ்சம் கேப் பண்ணி சொல்கிறேன். இது எழுதிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ஹார்ட்ஸ் வந்து 2 cow together காஸ்ட் rupees 680. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு குதிரையும் ஒரு லட்சம், இன்னொன்று என்னது 2 cow, 2 மாடு வாங்குறாங்க. ஓகேவா? இதோட வேல்யூ எத்தனை? 680. அடுத்தது இஃப் எ ஹார்ஸ் காஸ்ட் rupees 80 more than a cow. ஹார்ஸோட காஸ்ட்டை விட 80 எது அதிகம்? கவுவோட 80 அதிகமாக இருக்கு ஹார்ஸோட காஸ்ட் வந்து. அடுத்து இந்த ரேஷியோ காஸ்ட் ஆஃப் ஹார்ஸ் அண்டு கவு. அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு குதிரையின் விலை வந்து மாட்டின் விலையை விட 80 அதிகமாக இருக்கு. அப்போ மாட்டோட விலையை விட எத்தனை அதிகம்? 80 அதிகம். இப்போ இது வச்சு என்ன பண்ண போகிறேன்? இதில் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ அப்ளை பண்ணால் என்னப்பா வரும்? P + 80 2C = 680. அப்போ C எல்லாம் கூட்டுறேன். இப்போ 3C + 80 = 680. செக் பண்ணிக்கலாம் மேடம்.
680. இப்போ 80 மைனஸ் பண்ணுறேன். 3C ஈக்குவல் டு 600. அப்போ C ஈக்குவல் டு 200. அப்போ H ஈக்குவல் டு என்னது 200 + 80. அப்போ 280. இப்போ H தெரிஞ்சிருச்சு, C தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ 280 200 0 0 கேன்சல் 7:5. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு குதிரை வந்து ஒரு குதிரையும் ஒரு 2 மாட்டோட விலை என்ன சொல்லியிருக்காங்க? 680 சொல்லிட்டாங்க. குதிரையோட ரேட் வந்து மாட்டோட விலையை விட 80 அதிகமாக, அதனால 80 அதிகமாக போட்டு எழுதியிருக்கேன். இது என்ன பண்ணிக்கிட்டேன்னா, இதை வந்து ஈக்குவேஷன் 2 வந்து என்ன பண்ணியிருக்கேன், 1ல் அப்ளை பண்ணுறேன். ஹச்சோட வேல்யூவில் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? சியோட சி வேல்யூவில் எல்லாமே தெரிஞ்சிருது. இப்போ 3C + 80 வருது ஈக்குவல் டு 680. இப்போ 80 ப்ளஸில் இருக்க அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகும். இப்போ 600. இப்போ சியோட வேல்யூ என்னது 200. ஹச்சோட வேல்யூ 200 + 80 280. அடுத்த கொஸ்டின். The ratio of the numbers is 3:4:7. The ratio of 3 numbers is 3:4:7. 3 எண்களின் விகிதம் 3:4:7. And their product is 18144. அவற்றின் பெருக்கல் பலன் 18,144. The numbers are என்ன கொடுத்துட்டாங்கப்பா? ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அது ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லிட்டாங்க. அதை என்ன சொல்கிறாங்க? 3x 4x 7x இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 18144 கிடைக்கும். இதை வச்சு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த நம்பரை கண்டுபிடிங்க பார்க்கலாம். இல்லை அந்த எஸ்கியூப் கண்டுபிடிச்சி
எக்ஸ் கண்டுபிடிச்சிக்க மாட்டீங்க. 4 21 5 14 3 24 1 42 2 3 1 6. அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு என்னது 216. எக்ஸ் ஈக்குவல் டு 6. 18 24 முடிச்சிங்கன்னா அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. Find the three numbers are in the ratio 2:3:5. Find the three numbers in the ratio 2:3:5. 3 எண்களின் விகிதம் 2:3:5. The sum of whose squares is 608. The sum of whose squares is 608. இந்த 3 எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608. ரேஷியோ கொடுத்துட்டாங்க. சம் வந்து 608ன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ணி 2x 3x 5x. இப்போ 2x ஸ்கொயர் 3x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 608. இதை வச்சு அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க எக்ஸ் வேல்யூ. Wait. Now 4x 9x 25 எல்லாத்துலேயுமே x. எல்லாத்தையும் ஆட் பண்ணா 38. x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னதுன்னா 608. அப்போ இது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் தானே தேவை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 608 டிவைடட் பை 38. 2 அடிச்சா 19. இது தானே 304. 19 அடிச்சா 1 பேலன்ஸ் எத்தனை 11. இப்போ 114னா 60.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 4. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதில் அப்ளை பண்ண என்ன வரும் 8 12 இன்னொரு நம்பர் என்னது 5 12. ஸ்டேட் எடுத்துக்கிட்டே இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 16. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. சரி அடுத்த கொஸ்டின் சொல்லிட்டு இரு எண்களின் கூடுதல் 40. The sum of two numbers is 40. The difference is 4. அவைகளின் வித்தியாசம் 4. Then the ratio of the numbers is ரெண்டு நம்பரோட சம் வந்து 40 ஆமா, ரெண்டு நம்பரோட வித்தியாசம் வந்து 4 ஆமா. அந்த நம்பரோட ரேஷியோ என்னன்னு கேட்டுருக்கலாம். எக்ஸ் இதை கேன்சல் ஆகிறோம். அப்போ 2x ஈக்குவல் டு என்னது 44. எக்ஸ் ஈக்குவல் டு 22. ஒய் ஈக்குவல் டு என்னது 18. இப்போ 22 இஸ்டு 18 11 இஸ்டு 9. X is to y கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின் இந்த மாதிரி இல்லை இன்னும் முடிக்கல, நான் இது முக்கியம் முடிச்சிருக்கேன். The speed of 3 cars in the ratio 5:4:6. The speed of 3 cars are in the ratio 5:4:6. 3 கார்களின் வேகங்களின் விகிதம் முறையே 5:4:6. 3 கார்களின் வேகங்களின் விகிதம் முறையே 5:4:6. The ratio between the time taken by them to travel the same distance is சொல்றேன். The speed of the cars are in the ratio 5:4:6. The ratio between the time taken by them to travel the same distance is. 3 கார்களின் விகிதம் வேகங்களின் விகிதம் முறையே 5:4:6. இந்த 3 கார்கள் ஒரே தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் காண்க. இந்த 3 கார்கள் ஒரே தூரத்தை கடக்க
எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் காண்கன்னு கேட்டு. சரி, ஓகே. இது எப்படி பண்ணலாம்னா சேம் டிஸ்டன்ஸுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்ப்பா? இப்போ என்ன பண்ணணும்னா சேம் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்களே, எல்லாமே ரெசிப்ரோக்கல் எழுதி ஓகேவா? எல்லாத்துக்கும் என்ன எடுங்க, எல்சிஎம் எடுத்து ஒரே நம்பரை மாற்றும். ப்ளஸ் ஃபைவ் 4 2 எடுத்தா 5 2 3 10 20 60. இப்போ 60 வரணும்னா 12 இது என்னது 15 10. இப்போ ஆன்சர் என்னது 12 15 10. கீழே இருக்க 60 எல்லாமே என்னது கேன்சல் ஆகுது. காமனாக தான் சுற்றிவா, இங்கே எதுவுமே காமனாக இல்லை. அதாவது 3க்கு காமனாக இருக்கணும், 1க்கு மட்டும் காமனாக இருக்கு. அதான் மேம், இது என்னன்னா ஒரே டிஸ்டன்ஸாக கிடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்னன்னா எப்படி சொல்கிறது, எல்லாத்தையுமே ஒரே இதுக்கு கொண்டு வரணும் ஓகேவா? அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகுது, ஒரே நம்பராக மாறுது ஓகேவா? எல்லாமே சேம் டிஸ்டன்ஸாக கொண்டு வருது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த 3ம் என்ன ரேஷியோவில் இருக்கும், 12 15 10ங்கிற ரேஷியோவில் இருக்கும். ஆப்ஷனே அதான் இருக்கு, செக் பண்ணணும். என்ன கேட்கலன்னா டிஸ்டன்ஸ் கேட்கல, இந்த மாதிரி கேட்கல, உங்க ஃபார்முலா யூஸ் பண்ணிலாம் ஃபேஸ் பண்ணலாம். இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் மாதிரி கேட்கலாம். அவங்க என்ன கேட்டாங்கன்னா 5 இது வந்து மொதக்கார் வந்து 5 இதில் போகுது, இது வந்து 4 ரேஷியோவில் போகுது, இது வந்து 6 ரேஷியோவில் போகுது. அப்படி போகும்போது இந்த சேம் டிஸ்டன்ஸை கிடக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் எவ்வளோ ரேஷியோவில் கிடக்கும் அப்படின்னு கேட்டு, அதனால என்ன பண்ணுறோம்னா லேசியம் எடுத்து ஒரே நம்பராக மாறும். The ratio of incomes, the ratio of income of A and B is equal to 5:4. The ratio of their expenditure three is to 2. இவர்கள் இருவரும் சரி கவனிச்சோம். If at the end each month each saves rupees 1,600. Then the monthly income of B is என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் இன்கம்ஸ் ஆஃப் A and B யோட இன்கம் வந்து என்ன சொல்லிட்டாங்க 5:4 ஆமா. அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3:2 சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஈச் மந்த்தில் ஈச் சேவ் பண்ணுறது வந்து 1,600 சேவ் பண்ணுறாங்க. தென் மந்த்லி இன்கம் ஆஃப் பி இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் பியின் வருமானங்களின் விகிதங்கள் 5:4. வருமானத்தோட விகிதம் என்ன சொல்லியிருக்காங்க 5:4. இவர்களின் செலவுகளின் விகிதம் 3:2. செலவுகளோட விகிதம் என்ன சொல்லியிருக்காங்க 3:2.
ஒரு மாத முடிவில் இவர்கள் இருவரும் தனித்தனியே 1600 சேமிக்கிறார்கள். ஒரு மாத முடிவில் இவர்கள் இருவரும் எவ்வளவு சேமிக்கிறாங்க? 1600 வந்து தனித்தனியே சேமிக்கிறாங்க. ஓகேவா? பியின் மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்கு. 8 பி இவருக்கு என்னது 5, இவருக்கு என்னது 4. ஓகே, 5x வச்சுக்கிறேன், இவரை 4x வச்சுக்கிறேன். இவங்க 2 பேருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க? 1600 வந்து என்ன பண்ணிடுறாங்க? இன்கம்ல இருந்து சேவ் பண்றாங்கன்னா, இப்போ ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணுமாப்பா? மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும்னா, நம்மளுக்கு என்னன்னா இன்கம் ஈக்குவல் டு என்னது? பேமெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தேவைன்னா இன்கம் மைனஸ் எஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால இப்படி எழுதணும். அப்போ இங்கே என்ன வரும்? 3:2. ஸோ இது என்ன பண்ணுவோம்? கிராஸ் பண்ணுவோமா? இப்போ 2 5x மைனஸ் 1600, அடுத்தது 3 4x மைனஸ் 1600. மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. 10x 32,000. அது 3200. இப்போ 12x and 6 48. ஜிஎல்டி. இப்போ இதை மைனஸ் பண்ணால் 2x, இதில் இது போச்சுன்னா 1600. இப்போ x ஈக்குவல் டு 800. இது அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? பியோட இன்கம் கேட்டிருக்காங்க. அப்போ 4x. இப்போ 4 × 8 எத்தனை? 200. இப்போ 7.7. போக அது நான் என்ன பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், இதை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாடல் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மைனஸ் பண்ணி எழுதுற மாதிரி தான் இதுவும் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு யோசிப்பீங்க, இன்கம் மைனஸ் சேவ் பண்ணி கொடுப்பீங்கன்னு. அதனால தான் சரி வேணாம், அந்த சமைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலான்னு பார்த்து. சரி, அடுத்தது எழுதிக்கோங்க. பொண்ணு எழுதிடுவோம். சரி, கொஸ்டின் சொல்லட்டுமா? 3 numbers are in the ratio 4:5:6 and their average is 25. 3 numbers are in the ratio 4:5:6 and their average is 25. The largest number is ஃபோர் எக்ஸு 5x 6x. மூணையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் கிடைக்கும். ஓகேவா? இந்த 25ங்கிறது என்ன ஆவரேஜ்ப்பா? என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? 3 எண்களின் 4:5, அதனுடைய சராசரி 25. ஓகேவா? அதோட ஆவரேஜ் தான் என்னது? 25. அப்போ இந்த 3 இந்த பக்கம் போகும்போது இதை மட்டும் ப்ளஸ் பண்ணாங்க. 15x ஈக்குவல் டு என்னது? 3 × 25. அப்போ 3 அடித்தா 1, இது 5, 5 அடித்தா 1, இது என்னது? 5. அப்போ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 5. இது அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து பெரிய நம்பரோட வேல்யூ எத்தனை? சரி, இந்த 5 எடுத்து இங்கே அப்ளை பண்ணுங்க. 6x ஈக்குவல் டு என்னது?
6 into 5. In a school of 720 students, the ratio of boys and girls is 7:5. In a school of 720 students, the ratio of boys and girls is 7:5. How many more girls are to be admitted to make the ratio 1:1? இருநூத்தி 20 மாணவர்கள் பயிலும் பள்ளியில் ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 7:5. 220 மாணவர்கள் பயிலும் பள்ளியில் ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 7:5 ஆகும். இவ்விகிதத்தை 1:1 என மாற்ற எவ்வளவு பெண்களை கூடுதலாக சேர்க்க வேண்டும்? இங்க பாருங்க, 720 எப்படி 7:5 12 1 6 60. அப்போ இது எத்தனை 16 தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ இங்க நம்மளுக்கு என்ன தேவை? இங்க இது ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 into 60 எத்தனை? 420. இது பாய்ஸ். கேர்ள்ஸ் எத்தனை? 300. அப்போ எவ்வளோ பேர் ஆட் பண்ணால் இங்கே வந்து 420 வரும்? ஏன்னா 1:1 மாற்றணும்னா இங்கே எவ்வளோ பேரை ஆட் பண்ணும் போது இங்கே 420 வருது. 120 மெம்பர்ஸ். அப்போ 300 + 420 மைனஸ் 120. இன்னும் 120 மெம்பர்ஸ் ஆட் பண்ணும் போது தான் என்ன ஆகும்? இங்கேயும் 420 இங்கேயும் 420 கிடைக்கும். அதனால தான் 120 மெம்பர்ஸை கேர்ள்ஸை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். திருப்பி சொல்கிறேன். ஒரு ஸ்கூலில் வந்து 220 ஸ்டூடெண்ட் இருக்காங்களாம்மா. அவங்கள பாய்ஸ் வந்து 7, கேர்ள்ஸ் வந்து 5 ரேஷியோலையும் இருக்காங்க. இவங்கள 1:1 ரேஷியோவில் மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இவங்களோட ரேஷியோவை நம்ம மெம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணாதான் செய்ய முடியும். அதனால் என்ன பண்ணுறோம்? இது 7x, இது 5x. இப்போ ரெண்டே ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 12x. இப்போ 12x = என்னது? 720. இப்போ x = 720 / 12. அடித்தா என்னது? 60. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா எக்ஸோட வேல்யூ எத்தனை? 60. இப்போ இது என்ன பண்ணுறேன்? இங்கே அப்ளை பண்ணுறேன். இதை வந்து இங்கே அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது? இது வந்து 420 மாறிடுது. இது வந்து 300 மாறிடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, கேர்ள்ஸில் தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர்னு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து இந்த ரேஷியோ வந்து 1:1 மாற்றணும். இப்போ 1:1 இருக்குன்னா இங்கேயும் சேம் நம்பர், இங்கேயும் சேம் நம்பராக இருந்தது. அப்போ பாய்ஸில் ஆட் பண்ண முடியாது, கேர்ள்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே எத்தனை பேர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 420 வரும்னா 120 பேர் ஆட் பண்ணும்போது தான் 420 வரும். ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் 120. இப்போ எத்தனை பேர் தான் கேட்டிருக்காங்க? இப்போ 120 ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின்.
Find x value. என்னப்பா? 1/5 1/x 1/x 1/1.2. என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை. இப்போ 1/5 இன்ட்டு 1/1.2. அடுத்தது 1x 1x மல்டிப்ளை பண்ணால் 1x². அதனால இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 1/6.45 ஈக்குவல் ஆகிறது 1/x². இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்? ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். இப்போ என்ன வருது? 6.25. இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? 2. இப்போ இந்த x² இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன், இந்த இதை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். இந்த ஸ்டெப் அப்புறம் எழுதுனா அப்படின்னு யோசிப்பீங்க. நான் சொல்கிறேன் x² என்ன பண்ணிட்டேன்? கிராஸ் மல்டிப்ளை. இது இங்கே கொண்டு வந்துட்டேன், இது இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ x² = 6.2. அதுதான் என்ன பண்ணியிருக்கேன்? ஸ்கொயர் ரூட் 2 பக்கம் எடுக்கிறதுனால x = 6.25 ரூட்டில் போட்டாச்சு. இப்போ ரூட் எடுத்தால் 2.5. 2 நம்பருக்கு ஒரு நம்பர் தான் ரூட்டில் இருக்கும்போது போகும். ரூட்லேருந்து வெளியே கொண்டு வரும்போது ஒரு நம்பர் தான் எடுக்கும். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. Lemon. 0 from the fund. Fraction is 49/50. தெரியாம ஆன்சர் நான் சொல்றேன். எங்க ஆன்சர் கூட இல்லை. கொஷின் மட்டுமே. என்னன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 7/3 x 21 இது இப்போ x இன்ட்டு t ஈக்குவல் டு 7/3 இன்ட்டு 21. அப்போ 1 இது 7. இப்போ x ஈக்குவல் டு என்னது? 49/50. அடுத்த கொஸ்டின்.
எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கோம் ரேஷியோல ஒன். ஹோம்ஒர்க்கு சேர்த்தா கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் வரையும், அதாவது இது எக்ஸ் வச்சு எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணுங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு ப்ளஸ் 9x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 224. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாங்க. 14x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 224. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுனா 2 அடித்தா 7, இது என்ன 1 7 அடித்தா 1, 1 4னா 42னா 6. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16னா எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதில் அப்ளை பண்ணுங்க. 4 8 12 8 24. இந்த செக் பண்ணிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் க்யூப் கேட்டேன். க்யூப் மட்டும் தான் இதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் க்யூப் ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். க்யூப் ரூட் எடுத்து ஆன்சர் சொல்லுங்க பார்க்க. ஆட் பண்ணி ஆன்சர் எல்லாத்தையும் க்யூப் எடுத்து ஆன்சர். க்யூப் எடுக்கணும். கொஷினில் க்யூப் கொடுத்துருந்தாங்க.
கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் இது என்னன்னா ஒரு கேம் மாதிரி வேணாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? சரி, ஏ தேவைன்னா ஏ மறைச்சிடணும். ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 4 என்னது? அடுத்தது இதை மறைச்சிங்கன்னா பி கிடைச்சிடும் 8. அடுத்தது இங்கே மறைச்சிங்கன்னா அவ்வளோதான். என்ன சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க. இதில் சுருக்கணும் அவனு. அடுத்தது 20 liters of a mixture contain milk and water in the ratio 5:3. If 4 liters of this mixture are replaced by 4 liters of milk, the ratio of milk to water in the new mixture will become first lesson 20 liters of a mixture contain milk and water in the ratio 5:3. 20 லிட்டர் மில்க்கும் வாட்டரும் இருக்காமா, அதில் 5:3 ரேஷியோவில் இருக்கு. இஃப் 4 liters of the mixture are replaced by 4 liters of milk, அதில் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த மிக்சர் கலவைக்கு பதிலாக 4 liters என்ன சொல்லியிருக்காங்க? மில்கை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரேஷியோ வந்து என்ன இதில் இருக்கும்? அதாவது த ரேஷியோ milk to water in the new mixture will become. தமிழ்ல சொல்றேன். ஒரு 20 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீர் ஆனது 5:3 என்ற விகிதத்தில் கலந்துள்ளன. அதிலிருந்து 4 லிட்டர் கலவைக்கு பதிலாக 4 லிட்டர் பால் சேர்க்கப்பட்டால் அமையும் புதிய கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன? இருபது லிட்டர் வந்து என்ன இருக்கு? 5:3 ரேஷியோல இருக்கு. ஓகேவா? என்னது? மில்க்கும் வாட்டரும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? மிக்ஸ் பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்காங்க? 5:3 4 லிட்டரு என்ன பண்ணியிருக்காங்க? கலவைக்கு பதிலாக 4 லிட்டரு என்ன ஆட் பண்ணுறாங்க? பால் மில்க் ஆட் பண்ணி கொஷின் மட்டும் சொல்லியிருந்தேன். அப்போதான் இருக்கும். சரி, மில்க் ஆட் பண்ணுறாங்க. இப்போ ரேஷியோ தான் கேட்டேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். இப்போ மில்க்கும் இதுவும் எத்தனை பங்கு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ மில்க் வந்து ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ இருந்திருக்கும்பா? 20 லிட்டரில் மில்க் எவ்வளோ இருந்திருக்கும்? 10 லிட்டர் இருந்திருக்கும். சரிங்க.
4 லிட்டர் வந்து கலவைக்கு பதிலா தான் 4 லிட்டர் என்ன சேர்த்துருக்காங்க? 4 லிட்டர் என்ன சேர்த்துருக்காங்க? பால் சேர்த்துருக்கு. அதாவது மில்க் சேர்த்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டு இது என்ன ரேஷியோல இருக்குன்னா 5:3 ரேஷியோல தான இருக்கு. இது மாறப்போறதில்ல. அப்ப 20 லிட்டர் கலவையில 4 லிட்டர் வந்து கலவை எடுத்துட்டோம். இப்ப என்ன இருக்கு இப்போ? எத்தன லிட்டர் இருக்கும்? 16 லிட்டர் இருக்கும். ஓகேவா? அப்ப அத 5:3 ரேஷியோல மிக்ஸ் பண்ணுங்க என்ன வரும்? மில்க் எத்தன இருக்கும்? மில்க் எத்தனப்பா இருக்கும்? 10ம் இது வந்து வாட்டர் எத்தனப்பா இருக்கும்? 6 வரும். ஓகே. இதுதான் அந்த ரேஷியோல இப்ப இருக்கு. இப்ப நான் எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற ரேஷியோ நான் சொல்றேன். ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன் 4 லிட்டர் எடுத்துட்டு, எடுத்தத மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இன்னும். 4 லிட்டர் நான் சேர்க்கல. இப்ப 4 லிட்டர் சேர்த்தா எதுல சேர்ப்பேன்ப்பா? மில்க்ல தான் சேர்ப்பேன். இப்ப 4 லிட்டர் சேர்த்தா எத்தன வரும்? 14. இப்போ 14:6 என்ன வரும்? 7:3. திருப்பியும் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. 20 லிட்டர் வந்து மிக்ஸிங்கிறது. ஓகேவா? மிக்ஸ் பண்ணது. இதுல 4 லிட்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்க? மைனஸ் பண்ணிட்டு ரெடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ 16. இப்போ மிக்ஸிங் எவ்வளோ ஆயிடுச்சு? 16 மாறிடுச்சு. இப்போ 4 லிட்டர் என்ன ஆட் பண்ண சொல்லிட்டாங்க? மில்க் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ இது 20 அப்படியே இருக்கக்கூடாது. மில்க் வந்து எதில் சேரும்? மில்க்ல தான் சேரும். அப்போ என்ன ரேஷியோவில் இருக்கும்? 4 லிட்டரு 14:6 ரேஷியோவில் இருக்கும். 7:3. இதெல்லாம் சார் சொல்கிறேன். இதை 5ங்கிறது என்னது? மில்க்கு. 3ங்கிறது என்னது? வாட்டர். இப்போ அது 5:3ல இங்கே பிரிக்குது. ஓகேவா? அப்போ டோட்டல் என்னது? 8. இப்போ 8னா 16ல் எத்தனை வரும்? இப்போ 2 × 5 தான் என்னது? 10. 3 × 2 தான் என்னது? 6. 10 எப்படி கொண்டு வந்துடணும்? 5x. இது என்னது? 3x. இப்போ நம்மளுக்கு என்னன்னா டோட்டல் எக்ஸ் என்னது? 16. 16னா எத்தனை? 2x. 2 வருமா? 5 × 2. இது வந்து 3 × 2. அதான் 10, 16 இருக்குது. இங்க எழுதிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா செஞ்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே. அடுத்து ஒரு rupees 782 is divided into 3 parts. Rupees 782 is divided into 3 parts proportional to 1:2, 2/3, 3:4. Then what is the first part? ரூபாய் 782 மூன்றாக பிரித்தால் அதன் விகிதங்கள் 1/2, 2/3, 3/4 என்று பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்ட பின் அதன் முதல் கலவையின் மதிப்பை காண. தன் முதல் பகுதியின் மதிப்பை காண. இது ஹோம்வொர்க் எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின்.
In the ratio ஆப்ஷன் ஏ வந்து 1/xy, ஆப்ஷன் பி xy, ஆப்ஷன் சி x/y, ஆப்ஷன் டி 1. An alloy is to contain copper and zinc. In the ratio 9:4. The zinc required to be melted with 24 kg of copper is ஒரு உலோக கலவையில் 9:4 விகிதத்தில் தாமிரமும் துத்தநாகமும் உள்ளன. 24 கிலோகிராம் தாமிரத்துடன் சேர்த்து பொறுக்கக்கூடிய துத்தநாகம் எவ்வளவு தேவை? ஆப்ஷன் எழுதிக்கோங்க. ஆப்ஷன் ஏ 10 2/3 kg, பி ஆப்ஷன் 10 1/3 kg, ஆப்ஷன் சி 9 2/3 kg, ஆப்ஷன் டி 9 kg. Last one question. உங்களுடைய ஈக்குவல் டு போட்டு டைப் ஆப்ஷன்
த்ரீ கொஷினே காணும். ஏரியர் டைம் ஆகும். சரி, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு நடக்கல. ஒரு கொஷின் மட்டும் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். சரி, ஹோம்ஒர்க் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இதை தாண்டி மேக்ஸிமம் வராது. இந்த மெத்தடில் தான் ஏதோ ஒன்றில் தான் வரும். ஓகேவா? நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா 50 கொஷின் கிட்ட போட்டாச்சு. ஓகேவா? இதை தாண்டி கேட்க போகிறது இல்லை. நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹோம்ஒர்க்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.